ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துடலாம். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு டவுட்டோட தான் ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட்டு நேற்று தான் ரிசீவ் ஆகியிருந்தது. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸ்டீல் கட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பர்னே சொல்லலாம். அதோடைய திக்னஸ்லேருந்து, குவாலிட்டியிலேருந்து, அதோடைய சைஸ்லேருந்து எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. இதை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் வந்து டேக் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது தேர்ஸ்டே மார்னிங். கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடையாது. வேன் வந்து 8:10க்குலாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவளை கிளப்புறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அதனால் லஞ்ச் வந்து கொடுத்து அமுச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவளுக்கு வெறும் ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் பேக்கில் வச்சே நான் அனுப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் கொடுத்து அனுப்புறதுனால அவளுக்கு வந்து ஒரு பயம், அம்மா வந்து நமக்கு இந்த மாதிரி கீரை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி காலையில் கேட்டால் என்ன லஞ்ச் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் கீரைனே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஃபேஸ்லாம் அப்செட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சமாக வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தா. பிள்ளைங்கள இந்த மாதிரி கீரை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்க மேம் பேச்செல்லாம் வந்து கேட்பாங்க. நம்மக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே அவள் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவா. அந்த தைரியத்தில் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து கீரை பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி லேட் வேக்கப்னாலே ருட்டீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் வந்து போட்டு வந்தோம். ஆப்பிள் ஜூஸ் வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து குடித்தோன்னே.